Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 3 நிமிஷம் கணேஷ், அத்தியாயம் 9. வசந்த் வலுவாக கை கொடுக்க சுவரின் மேல் எகிரி குதித்து சன்ஷேடில் கால் வைத்து கணேஷ் மாடிக்கு ஏறிவிட்டான். கொஞ்சம் மூச்சு திணறியது. மொட்டை மாடி, துணி உலர்த்தும் கொடி காலியாக இருந்தது. கீழே ஏராளமான பியர் கேன்கள் கிடந்தன. என்னென்னவோ கச்சடா சாமான்கள் எல்லாம் இறைந்திருந்தன. மொட்டை மாடியை குப்பை மாடியாக உபயோகித்திருப்பதாக தெரிகிறது. அந்த சந்து இருட்டாகத்தான் இருந்தது. மாடியின் மேற்கு மூலையில் மட்டும் மொட்டொன்று எட்டி பார்த்து கொண்டு ஒரு அறை தெரிந்தது. வசந்த் அதன் ஜன்னலுக்குள் தான் அழைத்து சென்றான். அறை கதவுகள் அனைத்தும் சாத்தியிருந்தன. ஜன்னல் இறுக மூடியிருந்தாலும் மேல்புறத்தில் கண்ணாடி உடைந்திருந்தது. நான் தான் உடைச்சேன், உள்ளே பாருங்க என்றான் வசந்த். உள்ளே கைவிட்டு சிகரெட் லைட்டரை தட்டினான். உள்ளே ஓரத்தில் தரையில் ஒருத்தன் பரிதாபமாக படுத்திருப்பது தெரிந்தது. தூங்குகிறானா அவஸ்தைப்படுகிறானா தெரியவில்லை. மொட்டை மாடியில் புறக்கணிக்கப்பட்டிருந்த மற்ற பொருளைப் போலத்தான் குப்பையாக கிடந்தான். அவரிடமிருந்து சப்தம் எதுவும் வரவில்லை. பார்த்தா நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் மகேஷ் வரல. ஆமாம் வசந்த், அப்படி தான் தோணுது. இப்போ எப்படி இவனை நாம் அடையிறது? கணேஷ் கதவை முயன்று பார்த்து உள்பக்கம் தாழ்பா போட்டிருக்குதுங்கிறான். ஒரே வழி நக்சல் பாரி தான். என்ன வன்முறை? 1 2 3 மோது தாழ்பாட பார்த்தீங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரில. என்ன சொல்கிறீங்க? சரி பார்த்துலாங்க என்று மாடியில் எட்டி பார்த்து வாய்ப்புறம் யாரும் வராதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு வந்தான். என்ன பண்ணணும்? என்ன பண்ணுறது? ஜல்சா தான். எங்கே சொல்லுங்கள்? அச்சு முறிச்ச வண்டி ஜல்சா, அவினாசி வர வண்டி ஜல்சா, அரிசி விலை ஏறட்டும்டா ஜல்சா, அவரு தரும் நான் தருவேன் ஜல்சா. ஒவ்வொரு முறை இருவர் தோள்களும் மோத கதவு அதிர்ந்தது. உப்பு பிடிச்ச வண்டி குப்பனூர் போவதற்குள் கதவு பிளந்து கொண்டது. வசந்த் உள்ளே போய் விளக்கை தடவி போட்டான். ஆம், அவன்தான். பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் பார்த்து அதன் பின் ஹோட்டல் கணேஷன் மேல் விழுந்த அதே மகேஷ் தான். கண்மூடி கிடந்தான். அழுக்காக இருந்தான். அவன் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிந்தது. கணேஷ் அவனை எழுப்பி பார்த்தான். மகேஷ் மகேஷ். வசந்த் அவன் மார்பை பிடித்து குலுக்கி பார்த்தான். பயனில்லை. பாஸ், ஆள் தூங்கலை, மயக்கத்தில் இருக்காப்புல இருக்கே. எப்படியோ தூக்கிட்டு போயிடலாம் வசந்த். மயக்கத்தில் வச்சிடலாம். ஹோட்டலுக்கா? இல்லை, ப்ரைவேட் நர்சிங் ஹோம் எங்கேயாவது. எடுத்துக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுவாங்க அவங்க. போலீஸ் கேஸுங்க. சரி, ஆஸ்பத்திரிக்கே அழைச்சிட்டு போயிடலாம். சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. இப்போ இந்த ஆளை மாடியிலிருந்து விக்டோரியா ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டி போகிறதுன்னு தீர்மானிச்சிருக்கீங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா உபயோகமாக இருக்கும். போய் ஏதாவது ஆட்டோ விட்டு கொண்டு போய். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். சீக்கிரம் போய். வசந்த் கீழே கிடந்தவர்கள், பிரதர் எங்கேயும் போயிடாதீங்க, வண்டி கொண்டு வரேன் என்றான். கணேஷ் அவன் போகிறதும் கிட்டே சென்று கிடந்தவனை தீர்க்கமாக பார்த்தான். வெளிப்புறமாக காயங்கள் அதிகம் தெரியவில்லை. கண்கள் ஆழ நித்திரையில் இருந்தன. பிரித்து பார்த்தான். மார்பில் காது வைத்து பார்த்தான். இதயம் சீராகத்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் இவனை கொல்லவில்லை, அடைத்து வைத்திருக்கிறார்கள். அல்லது அன்று மாலை கணேஷை இவன் அணுகிய போது, பின்னால் இருந்து தாக்கிய போது போன நினைவு இன்னும் திரும்பவில்லையோ என்னவோ. வசந்த் மட்டும் சீக்கிரம் வண்டி கொண்டு வந்து விட்டால் போதும். இவனை கூட்டி போய் என்ன விஷயம் என்று விசாரித்து போலீஸ் உதவியுடன் தாவாதே என்று தன் கன்னத்தில் தட்டி கொண்டான். அறையை சுற்றி பார்த்தான். மூலையில் நிறைய நோட்டீஸ் அச்சடித்து பண்டலாக இருந்தது. அதில் ஒன்றை உருவி பார்த்தான். இந்திய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். சென்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் ஷாராம் நிராலி என்கிற இளைஞர் கத்தியாலும் இரும்பு துண்டுகளால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இவர் ஒரு ஈரானியர். இவரை கொன்றது யார்? ஈரானியர். கொல்ல ஏற்பாடு செய்தது யார்? டெல்லியில் உள்ள ஈரானிய தூதரகம், குறிப்பாக ஹுசேன் பர்கோர்தாரி என்னும் தூதராக 2ஆம் காரியதர்சி. இந்த நிலைமை ஏன் இந்த இந்திய மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாசல் பக்கம் ஒரு ஆட்டோ சப்தம் கேட்க கணேஷ் அந்த துண்டு பிரசுரத்தை தன் பைக்குள் போட்டுக்கொண்டான். மேலே ஏறி வந்து, பாஸ், போயிருக்கிற சமயத்தில் சாமான கீழே அதை இறக்கி வச்சிருக்க கூடாதா? எல்லாம் நானே செய்யணுமா என்றான். எப்படி ஒரு ஆள் இறக்கிறது? ஆட்டோக்காரரையும் கூப்பிடு. வசந்த் கீழே போய் ஆட்டோக்காரருடன் பேசுவதை கவனித்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த இளைஞரையும் பேரப்பெட் சுவர் வழியாக அழைத்து வந்தான். என்னங்க, சாதாரணமாக வீட்டு வாசல் வழியாக தான் எத்துவாங்க, இந்த மாதிரி எகிரி குதிச்சு கூட்டியாரீங்களே, மாடிப்படை கிடையாதுங்களா? இருக்குப்பா, ஆனால் மாடிப்படி எங்களுதில்லை. அட, இந்த வேணா மயக்கமாக இருக்காரு. வேணாங்க, நம்ம கையில் ஆகுறது இல்லைங்க, இது ஏதோ போலீஸ் கேஸு. கணேஷ் அவர்கள் இதை பாருப்பா,
இந்த ஆளை காப்பாற்ற தான் வந்திருக்கோம். யாரோ இவரை அடித்து இந்த நிலையில் விட்டுட்டு போட்டிட்டு போயிருக்காங்க. நாங்களும் போலீஸ் சேர்ந்தவங்க தான்ப்பா, போகிறப்ப போலீஸில் சொல்லிவிட்டு தான் போக போகிறோம் என்றான் வசந்த். உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த ஆளுக்கு உதவி பண்ணலைன்னா நாமெல்லாம் என்னப்பா மனுஷங்களா? அதுக்கு இல்லைங்க, என்ன போலீஸ்காரங்கிட்ட மாட்டி விட்டு போய்க்கினே இருப்பீங்க, இப்போ என்ன தான் செய்யணுங்கிறீங்க? ரிக்ஷாக்காரன் பார்த்துருக்கீல்ல, தலைவர் என்னவா உதவுனார்? அது சரிதாங்க, சினிமாவில் போலீஸ்காரங்க எல்லாம் வேறங்க. இப்போ 3 நாள் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் போகணுங்கிறீங்களா? தியேட்டர்கிட்ட பிடிச்சிருவான். முதல்ல இந்த ஆளை கீழே கொண்டாந்துருக்கே நீ தான் உதவ போகிற. வாத்தியார் படம் வண்டி பூரா மாட்டிருக்கிய, இது கூட செய்ய மாட்டியா? பேசாதீங்க, தூக்குப்பா. மெல்ல இருவரும் மாடிப்படி பேரப்பட் சுவர் வழி வரை கொண்டு வந்து அங்கிருந்து சன்ஷேடில் இறக்கி ஆட்டோவை உள்ளே கொண்டு வந்து அதன் மேற்கூரையில் இறக்கி கணேஷ் அவனை ஆட்டோவின் பின் சீட்டில் உட்கார வைத்து பிடித்திருக்க வசந்த் டிரைவருடன் முன் சீட்டில் உட்கார்ந்து வர இந்திரா நகர் போலீஸ் நிலையத்துக்கு முதலில் சென்றார்கள். அங்கிருந்து விருப்பமில்லாத போலீஸ் அதிகாரியுடன் அரை மணி பேசிவிட்டு அவர் ஒரு கான்ஸ்டபிளை அனுப்ப விக்டோரியா ஆஸ்பத்திரி தான் போக வேண்டுமாம். அங்கே போய் பழுப்பு காகிதங்களை நிரப்பி படுக்கையில் கிடத்துவதற்கு மணி ஒன்றாகிவிட்டது. வசந்த், நீ போய் மாடர்ன் ஹிந்து ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆளோட அண்ணனை எப்படியாவது உடனே வர சொல்ல, உபயோகமாக இருக்கும். நான் டாக்டர்னு சொல்லாதுன்னு கேட்டு வச்சுக்கிறேன். மண்டேயில் நல்லா அடிபட்டிருக்கு, இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிருக்கலாம், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். எப்போ சார் கண் தரப்போகிற? சொல்ல முடியாது, ஞாபகம் வந்துடும்ல? ஐ ஹோப் ஸோ. ப்ரீத்திங் நார்மலாக தான் இருக்குது, பல்ஸ் ரேட் பிபி எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஷாக்கில் இருக்கா? டோன்ட் வரி, we will take care of him. What happened? Some unknown party hit him. வீட்டில் பூட்டி வச்சுருந்தாங்க சார். இவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் தெரியணும். நீங்கள் யார்? உறவுக்காரரா? நான் ஒரு லாயர். இவர் அண்ணன் இவரை தேடிட்டு வந்திருக்காரு, இப்போ வருவார். விவரமாக உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நடந்ததையெல்லாம் சொல்கிறேன். இவர் கண் விழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஐ வில் ட்ரை. பிளட் கிளாட் தான் ஆயிருக்குன்னு தோணுது, மூக்கு வழியாக ப்ளீடிங் ஆகிருக்கு. தினேஷ் அவசர அவசரமாக ஓடி வந்து தன் சகோதரனை அடையாளம் கண்டு கொண்டு கண்ணீர் விட்டு அவனுக்கு சமாதானம் சொல்லி அவனிடமிருந்து பொறுப்பை ஒப்படைத்து விட்டு கொஞ்சம் நினைவு வந்ததும் உடனே தகவல் சொல்லிவிடணும். தினேஷ், தாமதிக்காதீங்க, நாங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையில் வர்றோம். ஜாக்கிரதையை பார்த்துக்குங்க, வெளியாளுக்கு யாரையும் அனுமதிக்காதீங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க. சரி சார், தேங்க்ஸ். காலையில் வர்றோம். காலையிலையா? பெண்ண ராத்திரியா? பொழுது விழிஞ்சிருச்சு பாஸ், பொழுது விழிஞ்சிருச்சு பாஸ். வசந்த், வா நம்ம ஹோட்டலுக்கு திரும்பி போகலாம். ஆமாம் பாஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, கண்ணெல்லாம் பஞ்சு. ஆஸ்பத்திரிக்கு வெளியே நடந்தார்கள். வசந்த், எனக்கு 2 விஷயத்தை பற்றி உடனே தகவல் தேவை என்றான் கணேஷ். ஆட்டோவில் ஏறிக்கொண்டார்கள். சரியாக போச்சு டிரைவர். கால் கடுதாசி இருக்கா பாக்கிட்ட? ஏங்க ரெசிக்னேஷன் கொடுக்கணும், கடையாண்டை நிறுத்துட்டுங்களேன். இப்போப்பா வசந்த், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாமே. ஏன் பாஸ், உங்களுக்கு தூக்கமே கிடையாதா? ஏதாவது ராட்சச பிறவியா? கேஸ் முடிகிற வரைக்கும் தூக்கமே வராது வசந்த். கேஸ் முடிய போதா? எனக்கு என்னமோ இன்னும் ஆரம்பத்திலே இருக்கிறாப்புல இருக்கு. நீ போய் உனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தகவலை சேகரிச்சுட்டு வரணும். அதுக்குள்ளே மகேஷ் தெளிஞ்சு எழுந்துட்டான்னா இந்த நோட்டீஸை பாரு. எனக்கு எல்லாம் பூச்சி பறக்குது, கொஞ்சம் தூங்கினா தான் பாட்டில் போடும். தூங்கு குஞ்சிராணி. ஹோட்டலுக்கு போய் அறையில் கணேஷ் சற்று நேரம் தூங்கத்தான் செய்தான். ஆர்வமாக இருந்தாலும் அயர்வு என்பது அவன் உடலை ஆட்கொள்ள கண் மூடிவிட்டான். வசந்த் படுக்கையில் விழுந்த அடுத்த நிமிடமே லேசாக குரட்டை விட ஆரம்பித்துவிட்டான். கணேஷ் எழுந்து மடியை பார்த்து, ஓ மை காட், 10:30 மணி ஆயிடுச்சு. வசந்த் எழுந்து, தூங்கினது போதும், 5 மணி நேரத்துக்கு மேலே என்ன தூக்கம்? வசந்தின் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டியிருந்தது. மழை பெய்யறது. மீனா வா, வந்துரு, கொடைக்குள்ள 2 பேரும் ஒண்டிக்கலாம். சற்று எழுந்துடுறா. என்ன பாஸ், நல்ல கனவை கவனிச்சிட்டிங்களே. கனவை எல்லாத்தையும் தொடர்ந்து போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கா. இப்போ எங்கள் கூட வா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு. விட மாட்டீங்களே பாஸ். இந்த கதை முடிஞ்சதும் ஐயா நிச்சயம் ராஜினாமா. அடிமாடு கணக்காக வேலை வாங்குறீங்க, நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி சமாளிக்க முடியும், அவ்வளோதான். சாரி, நான் அம்பேல். சரி, இப்போ சயின்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு போகலாமா? அதை டாடா இன்ஸ்டியூட்டுன்றால் தான் ஆட்டோ தெரிஞ்சேன். ஏக்கர் கணக்கில் மரநிழல்களும் மெல்ல செல்லும் வளைந்த பாதைகளும் பழங்காலத்து கருங்கல் கம்பீரமும் வரிசையாக மாடியில்லாத கட்டடங்களும் ப்ரொஃபஸர்களுக்கு பெங்களூரே பொறாமைப்படக்கூடிய பெரிய வீடுகளும் தலை கலைந்த இளைஞர்களும் கிட்டே போனால் தான் பெண் என்று சொல்லும் வகையில் உடையணிந்த இன்ஜினியர் நங்கைகளும் கணேஷும் வசந்தும் லைப்ரரி கட்டடத்தின் படிகளிலும் கண்ணாடி கதவுகளை கடந்து மிஸ்
வாய்ஸ் சிந்தசிஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரியணும். You wanted books on voice synthesis or? என்று கேட்டால் லைப்ரரி இல்லை, அதை பற்றி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பட்சி தேவை. பட்சி மீன்ஸ் someone doing research on that subject என்றான் கணேஷ். அந்த பெண் வாரத்துக்கு ஒரு முறை தான் சிரிப்பவள் போல இருந்தாலும் இப்போது சிரித்தார். எப்படியே நேராக போனீங்கன்னா கடைசியில் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வருது, அங்கே கேட்கலாம். அல்லது ஸ்கூல் ஆஃப் ஆட்டோமேஷனில் ப்ரொஃபஸர் வர்மா இருக்கார், அவர் கூட சொல்லுவார். எதுக்கிட்டுக்க? ஸ்கூல் ஆஃப் ஆட்டோமேஷன் தான். வாழ், நாங்கள் வரோம், உங்களை எங்கேயோ வளர்ச்சி என்று அவனை புஜத்தை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார். மறுபடியும் மரநிலையில் நடக்கும்போது, அடடா குயில் கூகுது, இந்த மாதிரி சூழ்நிலை 20 வருஷம் ஃபெயில் ஆகிட்டு படிக்கலாமே பாஸ், மெஸ்ஸு கூட நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சின்னதாக ஒரு காப்பி அடிச்சு வந்துடுவா எல்லாம். அப்புறம் பாஸ் 2 விஷயம் விசாரிக்கணும்னு சொன்னீங்களே, 2வது விஷயம் இறான் அது இங்கே புதுசாக இருக்குது. இந்த விவகாரத்துக்கும் ஈரானியர்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். மகேஷ் கூட்டி வச்சிருக்கிற அறையில் ஒரு பிட் நோட்டீஸை பார்த்தேன். வசந்த், நீ என்ன பண்ணுற? நான் இந்த வர்மாவை பார்த்துட்டு வரேன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த நோட்டீஸ் எடுத்துக்கோ. யார் இந்த ஷிராம் மிராசி, அலிகார் யூனிவர்சிட்டியிலேருந்து நடந்தது என்ன தகராறுங்கிற சரித்திரத்தை விசாரிச்சுட்டு வரணுமாக்கும். சரி, 1 மணி நேரம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். 3 நிமிஷம் யக்ஷகானம், வாய்ஸ் சிந்தசிஸு, இரான், சரிதான். எப்படி எல்லாத்தையும் ஒட்ட வைக்க போகிறீங்க பார்க்கலாம் என்றார் கணேஷ். தொடரும்.